சார் இந்த இன்ட்ரேடே ட்ரேடிங்கில் சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன். ஸோ அதை பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. எல்லாம் கேட்குறது கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த ரன்னிங் மார்க்கெட்டில் வந்து அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மறந்துடுறோம், காற்றுல பறந்து போகுது. ஸோ அதை வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. அது உண்மையிலே வந்து என்ன தான் சார் பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது நிறைய பேருக்கு வந்து வேடிக்கையாக இருக்கும். சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எது சரி அப்படின்னு பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். என்னை பொறுத்தவரையிலும் ட்ரேடிங்கில் சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுக்கு வேலை இல்லை. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதுக்கப்புறம் லாஸ் லிமிட்டை செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாளைக்கு நான் 1000 ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது ரைட், ஓகே, தப்பில்லை. 1000 என்னோடய ஸ்டாப் லாஸ் லிமிட்டு, அதுக்கப்புறம் என்ன டார்கெட் பண்ணுங்க. ஆனால் இந்த 1000 போச்சுன்னா கூட அன்றைக்கி உங்களுக்கு ஃபேமிலியே எந்த ஒரு எஃபர்ட்டும் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாச்சும் நிரந்தரமான தொழில், அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 500 வர மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லை, எனக்கு எந்த ஒரு இன்கமும் கிடையாது, நான் டைரெக்டாக வந்து வேலையெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா, அதுதான் சொல்ல நான், வேலையை விட்டுட்டு ட்ரேடிங் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேலையில் இருந்தே பண்ணுங்கள். வேலையிலிருந்து அந்த இன்கம்மை மேனேஜ் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்குங்க, இல்லை ட்ரேடிங் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டாப் லாஸ் லிமிட் செட் பண்ணுங்கள், ஓகே. ஆனால் வேலையை விட்டுட்டு நான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றது முற்றிலும் தவறான டிசிஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.